அன்பான இறை மக்களே, உங்கள் அனைவரையும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துகிறேன். இன்றைய இறை வார்த்தையில் ஆண்டவர் கூறுகிறார், எல்லா முகங்களில் இருந்தும் அவர் கண்ணீரை துடைத்து விடுவார். மக்களே, கண்ணீரோடும் வேதனையோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? உங்களை பார்த்துதான் ஆண்டவர் கூறுகிறார், எல்லா முகங்களில் இருந்தும் கண்ணீரை துடைத்து விடுவார். மேலும் நிந்தையாலும் அவமானத்தினாலும் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வாழ்க்கை கடந்து கொண்டிருக்கிறதா? உங்களுடைய நிந்தையையும் அவமானத்தையும் அவர் அகற்றி விடுவார். ஆண்டவர் உரைத்தார், ஆண்டவர் கூறியதை அவர் கண்டிப்பாக செய்வார். ஆனால் நாம் அவருக்காக காத்திருக்க வேண்டும். அவர் மீது நம்பிக்கை வைத்து காத்திருக்கும் போது ஆண்டவர் நம்மில் செயல்படுவார். இன்றைய நற்செய்தியில் ஆண்டவர் மக்கள் கூட்டத்தை பார்த்து அவர்கள் மீது பரிவு கொண்டார், அதாவது அவர்கள் மீது இரக்கம் கொண்டார். மக்களுடைய தேவைக்கு ஏற்ற உணவை கொடுத்து மீதியானதை 7 கூடைகள் நிறைய எடுத்தார். மக்களே, ஆண்டவர் பரிவு கொண்டு நம் மீது இரக்கம் காட்டும் போது அபரிமிதமாக நம்மை ஆசீர்வதிக்கிறார். நம்முடைய தேவைக்கு அதிகமாக அவர் ஆசீர்வதிக்கிறார். இப்பேற்பட்ட வல்லமையுள்ள தேவன் தான் நம்முடைய தேவன். அதனால் நாம் அவர் மீது நம்பிக்கை வைத்து அவருக்காக காத்திருப்போம். அவர் நம்முடைய வாழ்வில் செயல்பட, நம் மீது இரக்கம் காட்ட, நம் மீது பரிவு காட்ட வேண்டும் என்று அவரை நோக்கி மன்றாடுவோம். அன்பின் ஆண்டவரே, உமை போற்றுகிறோம் அப்பா, உமை ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி கூறுகிறோம் தேவனே. ஆண்டவரே, அன்று 2000 ஆண்டுகளுக்கு முன்பு உமை பின்தொடர்ந்து வந்த மக்கள் மீது பரிவு கொண்ட தேவனே, உமக்கு நன்றி ராஜா. ஆண்டவரே, நாங்கள் பல்வேறு துன்பங்கள்னாலும் வேதனைகளாலும் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறோம் அப்பா. எங்களுடைய வேதனையை கண்ணோக்கி பாரும் தேவனே. எங்கள் மீது இரக்கம் காட்டும் அப்பா. எங்கள் மீது பரிவு கொள்ளும் தேவனே. எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் கண்ணோக்கி பாரும் அப்பா. வேதனைகள் துன்பங்களிலிருந்து விடுதலையை கொடும் அப்பா. எல்லா முகங்களில் இருந்தும் கண்ணீரை துடைத்து விடுவேன் என்று சொன்ன தேவனே, இதோ எங்களுடைய கண்ணீரை நீக்கி ஆனந்த களிப்பாக மாற்றும் தேவனே. நாங்கள் வேலை செய்கிற இடத்திலே அல்லது வாழ்கிற இடத்திலே அவமானப்பட்டு நிந்தைக்குள்ளாக இருக்கிறோம் அப்பா. எங்களுடைய வாழ்வில் உள்ள எல்லா நிந்தைகளை, எல்லா பரிகாசங்களை எடுத்து போடும் அப்பா. இரக்கத்தின் ஆண்டவரே, எங்களுடைய மன வேதனையை நீர் அறிவீர் ராஜா. வேதனைகளை எல்லாம் நீக்கி எல்லாவற்றையும் சந்தோஷமாக சமாதானமாக மாற்றும் அப்பா. உண்மையே நம்பி உமக்காக காத்திருக்கிறோம் அப்பா. உம்முடைய சமூகத்தில் இந்த காலை வேளையிலே உம்மை நோக்கி கெஞ்சுகிறோம் அப்பா. எங்களுடைய குரலுக்கு செவிகொடும் அப்பா. ஒவ்வொரு நாளும் விடியற் காலையிலே இன்றைக்காவது என்ற துன்பத்திலிருந்து எனக்கு விடுதலை கிடைக்காதா, எனக்கு ஒரு விடிவு காலம் கிடைக்காதா என்ற எண்ணத்தோடு எங்களுடைய வாழ்க்கையை தொடங்குகிறோம் அப்பா. இந்த வேதனையிலிருந்து எங்களுக்கு விடுதலையை கட்டளையிடும் அப்பா. சுகத்தை கொடும் அப்பா. பலவீனங்களை நீக்கி உம்முடைய பலத்தினாலே இடைகட்டி அருளும் தேவனே. எல்லா துன்பங்களையும் இன்பமாக மாற்றும் அப்பா. அன்பின் ஆண்டவரே, எங்கள் குடும்பத்தில் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறேன் தேவனே. ஒவ்வொருவர் மீது இரக்கமாயிரும் அப்பா. எல்லா செயல்களிலும் வெற்றியை கட்டளையிடும் அப்பா. போக்கை வரத்தையும் பாதுகாத்து கொள்ளும் தேவனே. ஆண்டவரே, அநேக வாலிப பிள்ளைகள் போதை வஸ்துக்களுக்கு அடிமையாகி இருக்கிறார்கள் அப்பா. வாலிப நாட்களிலே உன்னை படைத்தவரை நினை என்ற இறை வார்த்தைக்கு ஏற்பவர்கள் இந்த வாலிப நாட்களிலே உம்மை பற்றி அறிந்து கொள்ள கிருபை செய்யும் அப்பா. உலகத்தரமான செயல்களை விட்டு விலகி ஆண்டவருக்கு உகந்த பிள்ளைகளாக வாழ அவர்களுக்கு கற்றுக்கொடும் அப்பா. அவர்களை தவறை அவர்கள் புரிந்து அவர்கள் மனம் மாறி உம்மை ஏற்றுக்கொண்டு உம்முடைய மக்களாக வாழட்டும் அப்பா. ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் தொடும் அப்பா. ஒவ்வொருவரும் மனம் மாறி நீரே மெய்யான தேவன் என்று உம்மையே பின்பற்ற கிருபை செய்யும் அப்பா. ஒவ்வொருவரையும் ரத்த கோட்டைக்குள்ளே ஒப்பு கொடுக்கிறேன் தேவனே. ஆசீர்வதியும் வழி நடத்தும் அப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஆமேன். முதல் வாசகம் இறைவாக்கினர் ஏசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 25, இறைவார்த்தைகள் 6 முதல் 10. படைகளின் ஆண்டவர் இந்த மலையில் மக்களினங்கள் அனைவருக்கும் சிறந்ததொரு விருந்தை ஏற்பாடு செய்வார். அதில் சுவைமிக்க பண்டங்களும் பலரசபானமும் கொழுப்பான இறைச்சி துண்டுகளும் வடிகட்டி பக்குவப்படுத்திய திராட்சை ரசமும் பரிமாறப்படும். மக்களினங்கள் அனைவரின் முகத்தை மூடியுள்ள முக்காட்டை இந்த மலையில் அவர் அகற்றி விடுவார். பிற இனத்தார் அனைவரின் துன்பத் துகிலை தூக்கி எறிவார். என்றுமே இல்லாதவாறு சாவை ஒழித்து விடுவார். என் தலைவராகிய ஆண்டவர் எல்லா முகங்களிலிருந்தும் கண்ணீரை துடைத்து விடுவார். தம் மக்களுக்கு ஏற்பட்ட நிந்தையை இம்மண்ணுலகில் அகற்றி விடுவார். ஏனெனில் ஆண்டவரே இதை உரைத்தார். அந்நாளில் அவர்கள் சொல்வார்கள், இவரே நம் கடவுள், இவருக்கென்றே நாம் காத்திருந்தோம், இவர் நம்மை விடுவிப்பார், இவரே ஆண்டவர், இவருக்காகவே நாம் காத்திருந்தோம், இவர் தரும் மீட்பில் நாம் மகிழ்ந்து அக்களிப்போம். ஆண்டவரின் ஆற்றல் இம்மலையில் தங்கியிருக்கும். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 15, இறைவார்த்தைகள் 29 முதல் 37 வரை.
அக்காலத்தில் இயேசு கலிலேய கடற்கரை வழியாக சென்று அங்கே ஒரு மலையின் மீது ஏறி அமர்ந்தார். அப்பொழுது பெருந்திரளான மக்கள் அவரிடம் வந்தனர். அவர்கள் தங்களோடு கால் ஊனமுற்றோர், பார்வையற்றோர், உடல் ஊனமுற்றோர், பேச்சற்றோர் மற்றும் பிற நோயாளர் பலரையும் அவர் காலடியில் கொண்டு வந்து சேர்த்தனர். அவர்களை அவர் குணமாக்கினார். பேச்சற்றோர் பேசுவதையும் உடல் ஊனமுற்றோர் பார்க்கிறதையும் கண்டு மக்கள் கூட்டத்தினர் வியந்து இஸ்ரேலின் கடவுளை போற்றி புகழ்ந்தனர். இயேசு தம் சீடரை வரவழைத்து, நான் இம்மக்கள் கூட்டத்தின் மீது பரிவு கொள்கிறேன். ஏற்கனவே 3 நாள்களாக இவர்கள் என்னுடனே இருக்கிறார்கள். உண்பதற்கும் இவர்களிடம் எதுவும் இல்லை. இவர்களை பட்டினியாய் அனுப்பிவிடவும் நான் விரும்பவில்லை. அனுப்பினால் வழியில் தளர்ச்சி அடைந்து விடலாம் என்று கூறினார். அதற்கு சீடர்கள் அவரிடம், இவ்வளவு திரளான மக்களுக்கு அளிக்க போதுமான உணவு நமக்கு பாலை நிலத்தில் எங்கிருந்து கிடைக்கும் என்று கேட்டார்கள். இயேசு அவர்களை பார்த்து, உங்களிடம் எத்தனை அப்பங்கள் உள்ளன என்று கேட்டார். அவர்கள் 7 அப்பங்கள் உள்ளன, சில மீன்களும் இருக்கின்றன என்றார்கள். தரையில் அமருமாறு மக்களுக்கு அவர் கட்டளையிட்டார். பின்பு அந்த 7 அப்பங்களையும் மீன்களையும் எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி பிட்டு சீடர்களிடம் கொடுக்க அவர்களும் மக்களுக்கு கொடுத்தார்கள். அனைவரும் வயிறார உண்டனர். மீதியாயிருந்த துண்டுகளை 7 கூடைகள் நிறைய எடுத்தனர். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.